தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் எழில் இளவரசி அவர்கள். வரவேற்போம். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? வணக்கம், வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். நல்லா இருக்குங்க. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ம உலக மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. தமிழர்களுக்கு உங்கள பற்றின ஒரு சிறு அறிமுகம். நான் ஒரு பல் மருத்துவர். டாக்டர் எழில் இளவரசி. ம். என்னோட பேரு. கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்னோட சொந்த ஊர் மதுரை. ம். இப்ப திருமணத்துக்கு அப்புறமா என்னோட பணி நிமித்தமா கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஆ அப்பா, அம்மா வந்து அரசு ஊழியர்கள். என்னோட தாய், தகப்பன் 2 பேருமே. அம்மா வந்து ம். செவிலியரா இருந்தாங்க. அப்பா வந்து சுகாதாரத்துறையில இருந்தாங்க. ஆ ம். சோ அதுதான் என்னோட குடும்பம். ஆ. குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்காங்க. கணவர் அரசு அரசு ஊழியரா இருக்காரு. சிறப்பு, சிறப்புங்க. கட்சியில எப்ப இணைஞ்சீங்க? எப்ப இருந்து கட்சியில பயணிக்கிறீங்க? கட்சியில வந்து தமிழ் தேசியத்தால தமிழ் தேசிய சிந்தனை ஈர்க்கப்பட்ட ஒரு 2012, 13 காலங்கள்ல. ம். அதுக்கப்புறமா என்னோட அண்ணன் வந்து ரொம்ப தீவிரமா என்னோட சகோதரர், என்னோட மூத்த ம். சகோதரர். ரொம்ப ம். தீவிரமா இதுல இருந்தாரு. சோ ம். வீட்ல நம்மளோட டிஸ்கஷனே அதுவா தானே இருக்கும். ம், 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 ம். அது பெரும்பாலும் எங்க குடும்பத்துல உண்டு. ஆ. அரசியல் செயல்பாடுகள் இல்லனாலும், அரசியல் ம், ரீதியான விவாதங்கள் எங்க குடும்பத்துல உண்டு. ம், அப்படி இருக்கும்போது, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் இதுல ஒரு நல்ல ஒரு இது. ம், அப்படிதான். அப்படி நம்ம சிந்தனைகளால ஈர்க்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ம். 2016, 17ல இருந்து நானு இதுல பயணிச்சுட்டு இருக்கேன். ஆ, சிறப்பு, சிறப்புங்க. அதான் ஏன் இப்ப ஊர் இப்படி இருக்கு? இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஏன் இப்படி பண்றாங்க? இந்த மாதிரி பேச்சு வந்தாலே வந்து அது நல்ல நல்ல முடிவுக்கு போகும். இந்த நல்ல மாரி மாற்றத்தை நோக்கி தானே போவோம். ஆமா. நிச்சயம். இந்த பேச்சு வராம இருக்கிறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமா இருக்கிறது. சிறப்பு, அ சிறப்புங்க. மக்களோட பார்வை அப்படி இருக்கு. அரசியல் பத்தி பேசினாலே ம். அரசியல் எதுக்கு? அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை ம். இருக்கு. அது இப்ப கொஞ்சம் ம். கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. நெறைய மாறிட்டாங்க மக்கள். உண்மை, உண்மை. புரியுது, புரியுது, புரியுதுங்க. இப்ப பரமக்குடி தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. பரமக்குடி தொகுதியில இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு? அதுக்கு உங்களோட தீர்வு என்னென்ன இருக்கு? பரமக்குடி தொகுதியில முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னா, அடிப்படை தேவையே வந்து அடிப்படை கட்டமைப்பே இல்லாம இருக்குங்க. ம். முக்கியமா வந்து நெறைய பகுதிகள்ல குடிநீர் பிரச்சனையே இன்னும் தீர்க்கப்படாம இருக்கு. ம். சாலை வசதிகள் இன்னும் சரியில்லாம இருக்கு. ம். பாலங்கள் சீரமைக்க வேண்டியது இருக்கு. அ இந்த மாதிரி அ அ பொது கழிப்பிட வசதிகள் தேவைப்படுது, நெறைய ம். பகுதிகள்ல. இந்த மாரி ம். ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவைகள இன்னும் பூர்த்தி செய்யப்படாம இருக்கு. ம். இதெல்லாம் வந்து இ இத இத செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் பெரிய முன்னெடுப்பு எடுக்க வேண்டியதில்ல. நம்ம ம். ரொம்ப எளிதா இத செய்யலாம். ம். பெரிய திட்டங்கள் ஒண்ணும் இதுக்கு வகுக்க வேண்டியதில்ல. ம். குடிநீர் வசதி, குளங்கள தூர்வாரணும். ஒரு அது உப்பு நீர வந்து குடிநீராக மாற்ற அந்த ஆர்ஓ பிளான்ட் ஒண்ணு இருக்கு. அது நீண்ட காலமா செயல்படாம இருக்கு. அத மீண்டும் ம். செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த மாரி சில ம். விஷயங்கள் செஞ்சாலே வந்து அவங்க மக்களோட குடிநீர் பிரச்சனைய தாராளமா சரி பண்ணலாம். சாலை ம். வசதிகள் ரொம்ப எளிமையா செஞ்சு குடுக்கலாம். அ ம். இரவு நேர பேருந்துகள் இல்லன்னு சொல்லி சில பகுதிகள்ல மக்கள் சொல்றாங்க. ம். இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதா செய்யலாம். ம். ம். இப்போ நீங்க சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்று போற மாதிரி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் மிக எளிதாவே செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் எளிதா செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ம். 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 சரி, சரி, சரிங்க. இப்ப பல் மருத்துவரா இருக்கீங்க நீங்க. உங்க தொகுதி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும், வாக்களிக்கணும் அப்படின்னா, எதுக்கு வாக்களிக்கணும்? மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னன்னா, சில பகுதிகள்ல வந்துங்க, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாம இருக்கு. ம். ஒரு ஒரு மருத்துவர்ங்கிற முறையில அந்த விஷயத்த ரொம்ப எளிதா கையாள முடியும். ம். மக்களுக்கான தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ம். அது ஒரு அ முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இத்தன நாள் வந்து எல்லாருக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னும் ம். வந்து எனக்கு வந்து பரமக்குடி ரொம்ப நான் இருக்கிற ஊர் கோயம்புத்தூரா இருந்தாலும், நான் போட்டியிடுறது பரமக்குடியா இருந்தாலும், பரமக்குடி எனக்கு வந்து புது ஊர் கிடையாது. ம். ம். என்னோட தகப்பன் வழி உறவுகள் அங்க இருக்காங்க. நீண்ட ம். நீண்ட காலமா நான் சிறு வயதுல இருந்தே பரமக்குடிக்கு போறதும், இருக்கிறதும் உண்டு. நான் சின்ன ம். பிள்ளையில எப்படி பார்த்தனோ, அதே மாரி தான் இருக்கு இன்னும் அந்த ஊரு.
என்ன ம். ஒண்ணு கொஞ்சம் கடைகள் வந்திருக்குது. பாலம் ஒரு ம். 1, 2 பாலம் இருக்கு. அவ்வளவுதானே தவிர, பெரிய அளவு டெவலப்மென்ட் ஒண்ணும் இல்ல பரமக்குடியில. இப்ப இத்தன ம். வருஷமா அவங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். நம்ம ஊரு வந்து எதுவும் பெருசா முன்னேறல, இன்னும் டெவலப் ஆகல. இன்னும் ம். சில வசதிகள் நமக்கு இருக்கு தேவைப்படுதுங்கிறது மக்களுக்கு தெரியும். புரியுது மக்களுக்கு. அத ம். நம்ம முன்னெடுத்து நம்ம வைக்கணும். ம். மாற்றத்துக்கான நீங்க வந்து மாற்றத்துக்கான சிந்தனையோட எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம மக்கள பார்க்குறோம், நம்ம சந்திக்கிறோம். நிச்சயமா ம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு குடுப்பாங்க. ம். டெவலப்மென்ட் இல்லன்னு சொல்லும்போது, பரமக்குடி தொகுதி பொறுத்தவரைக்கும் முக்கியமான தொழில்கள் என்னென்ன தொழில்கள் இருக்குங்க? அங்க. நெசவு வந்து பரமக்குடியில இருக்குங்க. சரிங்க. கைத்தறி நெசவு. ஓ! சரி, சரிங்க. இப்போ அந்த தொழில் வந்து இப்ப அங்க பாதிக்கப்பட்டிருக்கா? இல்ல தொழில் அது. பாதிக்கப்பட்டிருக்கு. ம். ஆமா. அதுக்கான அவங்களுக்கு அந்த நிலையம் வந்து அவங்களுக்கு சரியா இல்ல. கொள்முதல் நிலையம் வந்து அவங்களுக்கு அங்க சரியா இல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு ம். வந்துங்க, நிறைய ஒரு ம மருத்துவ கழிவுகள் வந்து சுத்திகரிக்கிற நிலையம் ஒண்ணு இருக்கு. அத வந்து ம். இன்னும் விரிவுபடுத்தி அத அவங்க செயல்படுத்தணும்னு நெனைக்கிறாங்க. அதுவும் வந்து மக்கள் அத கண்டிக்கிறாங்க. அது தேவையில்ல. ம். அது ம். ம். ஒண்ணுங்க. ம். 2வது ஆ மயானத்துக்கு செல்ற பாதை இல்ல சில ஊர்கள்ல. ம். சில பா அவங்களுக்கான பாதை இல்ல. அந்த பாதைகள் வந்து அவங்க வேணும்னு கேட்கறாங்க. இந்த மாரி நெறையான பொது பிரச்சனைகள், ரொம்ப அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் சரி செய்யணும். ம். 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 இப்போ ராமநாதபுரம் மாவட்டம்னு சொன்ன உடனுமே, வெளி மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, "வானம் பார்த்த பூமி" அப்படிங்கிறது தான் பொதுவா சொல்ற வார்த்தை. அந்த ஆமா, ஆமா, ராமநாதபுரம் அந்த ஆமா, மாவட்டத்துல. இப்ப அங்க ஆமா. விவசாயம்லாம் எப்படி? விவசாயம் பண்றாங்களா? விவசாயம் இருக்குங்க. பரமக்குடி வந்து ம். பரமக்குடிய சுத்தி அபிராமம் ஊராட்சி இருக்கு. அ அ ம். போகலூர் ஊராட்சி இருக்கு. நயினார் கோயில் ஒன்றியம் இருக்கு. இந்த மாரி சுத்தி வந்து கமுதியில ஒரு பகுதி வருது. பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில. ம். அப்படி இருக்கும்போது சுத்தி கிராமங்கள் தான். பரமக்குடி நகர் மட்டும் தான் அ டவுன் மாதிரியான பிளேஸ். அத ம். ம். சுத்தி ம். கிராமங்கள் தான். விவசாயம் ம். இருக்குங்க. ம். ம். விவசாயம் இருக்கு. மக்களுக்கு வந்து அதோட தேவைகள் வந்து அதுக்கான தேவைகள் நம்ம சரியா செஞ்சு குடுத்தோம்னா, நல்லபடியா ம். விவசாயத்த நம்ம கொண்டு வரலாம். ம். மக்களுக்கான தற்சார்பு நிலைய கொண்டு வரலாங்க. ம். இப்ப நீர் மேலாண்மை பொறுத்தவரைக்கும், அங்க நீர் ஆதாரமா என்ன இருக்கு உங்களுக்கு? பரமக்குடி தொகுதி பொறுத்தவரைக்கும்? குளங்கள், கண்மாய், கால்வாய் எல்லாமே இருக்கு. அதுல அ கால்வாய்ல வந்து கழிவு நீர் கலக்குது. அந்த கழிவு ம். நீர வந்து கலக்கிறத தடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இது ஒரு ம். முக்கிய பிரச்சனை. அந்த ம். நீர் வந்து விவசாயத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ம். இந்த தேவைகள நம்ம பூர்த்தி செஞ்சு குடுத்தாலே மக்கள் வந்து தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க. ம். 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 இந்த மக்களுக்கு இந்த நம்ம வந்து மக்களுக்கு ம். நம்ம வந்து இலவசங்கள கொண்டு போய் சேர்க்கணும்னு இல்ல. மக்களுக்கு வளர்ச்சிய குடுத்தாலே மக்கள் பார்த்துப்பாங்க. ம். உறுதியா, உறுதியா. இப்ப இந்த கழிவுநீர் வந்து கலக்க விடுறது வந்து எல்லா தொகுதியிலும் இருக்குது. பாரபட்சம் ஆமா, இல்லாம இருக்கு. நான் ஆமா. இதுவரைக்கும் இந்த நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லா வேட்பாளர்கள் கூடயும். எல்லாரும் சொல்ற முதல் குற்றச்சாட்டு வந்து நீர்நிலைகள்ல கழிவ கொட்டுறாங்க. பாலித்தீன் இந்த நெகிழி குப்பைகள கொட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து ஆமா, ஆமா. எல்லா தொகுதியிலும் பிரச்சனையா இருக்கு. இது அவ்வளவு பெருசா இந்த அரசுக்கு படமாட்டேங்குது. இந்த அரசாங்கங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாவே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப தவறான விஷயம் அப்டின்னே தெரியாம நி- இருக்காங்க. ம். நிச்சயமா. சரி, சரிங்க அது மகிழ்ச்சி. ப்ராப்பரா அத கவர்ன் ப்ராப்பரா அத இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அத கவர்ன் ம், பண்ணி, அந்தந்த ம், ஒரு தொழிற்சாலைனா, அதோட கழிவு அவங்க எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்றாங்க? அப்படிங்கிறத ம், வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம அதிகாரிகள் பார்க்கணும். அத ம், வந்து ம், முறைப்படுத்தணும். ம். முறைப்படுத்துனா நம்மளோட இயற்கை வளங்கள், நம்மளோட குளங்கள், கண்மாய்கள் எல்லாம் நம்ம காப்பாத்தணும் காப்பாத்தணும் முடியும் நிச்சயமா. உறுதியா. இப்ப அதுக்கு தான் சுகாதாரத்துறைன்னு ஒரு துறையே ம். இருக்கு. இருக்கு. இப்போ மாசு வந்து அமைச்சரா இருக்காரு. அந்த துறையில நிச்சயமா. என்ன வேலைன்னா, இதுதான் வேல. ஆமா, இத அவங்க பண்ணுனா நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஆனா ஆமா. பண்றது எண்ணமோ, அதுக்கு உண்டான விருப்பமோ இல்லாம இருக்காங்க. ம். நம்ம நம்ம சரி. நம்ம அத விட போறதில்ல. நம்ம வந்தா அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. உறுதியா, உறுதியா. அப்புறம் அதுக்கு தான் உறுதியா. நம்ம புரட்சின்னே சொல்றோம் இல்லையா? சரி. ஆமா. அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஒரு மருத்துவரா வந்து இத ம், நிச்சயமா வந்து மக்களுக்கான அடிப்படை தேவைங்கிறது குடிநீர், ம், சுகாதாரம் இல்லைங்களா? ம், அத நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். ம். உறுதியா, உறுதியா. இப்ப 2016, 17 காலகட்டத்திலருந்து கட்சியில இருக்கீங்கன்னு சொன்னா, 2021 தேர்தல பார்த்திருப்பீங்க.
அப்ப இருந்த மக்களோட வரவேற்புக்கும், இப்ப 2026 தேர்தல் வேட்பாளரா பொறுப்பேற்கிற வரவேற்பும் எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்போ ம். இது காலத்தின் கட்டாயம். ம். இப்ப மக்கள் முன்ன விட இப்ப ரொம்ப எழுச்சியா இருக்காங்க. மக்களின் ம். மாநாடு பார்த்திருப்பீங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ம். ம். பார்த்திருப்பீங்க. ம். எவ்ளோ ஒரு வெற்றிகரமா நடந்து முடிஞ்ச மாநாடு அது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மாநாடு நடந்திருக்குமாங்கிறது தெரியாது. நிச்சயமா ம். நடந்திருக்க வாய்ப்பில்ல. ம். மக்கள் அவ்ளோ தன்னெழுச்சியா வந்தாங்க. எவ்ளோ ஒழுங்கு எவ்ளோ ஒழுங்கோடையும், எவ்ளோ ஒரு கட்டுப்பாடோடையும் மக்கள் இருந்தாங்க. நீங்க ம். பார்த்திருப்பீங்க. சோ ம். இது வந்து தமிழ் இனத்துக்காக கூடுன கூட்டம். அப்படிங்கும்போது தமிழ் தேசியம்ங்கிறது இப்போ ரொம்ப ஒரு காலத்தின் கட்டாயம்ங்கிறது மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ம். ம். அதனால ம். நிச்சயமா வந்து போன 2021 தேர்தலோட இந்த 2026 தேர்தல்ல மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ம். ம். இப்போ வந்து மக்களுக்கே தெரியுது. இப்ப இவங்க மக்களே இத எங்களுக்கு செய்வாங்க, சொல்றாங்க. இவங்க இத செய்ய மாட்டாங்க. இவங்க இந்த உறுதிப்பாட்டோட நிப்பாங்கங்கிறது மக்களுக்கே தெரியுது. ம். 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 அதெல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது தான் எங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மக்கள் மத்தியில ஒரு நிச்சயமா, விழிப்புணர்வு வருது. நிச்சயம், அப்படி. நிச்சயமா. சரி, சரி, சரிங்க. ரொம்ப சிறப்பு. சரிங்க. இறுதியாக உலக தமிழர்களிடம் நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? ஒரு வேட்பாளராக. தமிழ் தேசியம்னா என்னங்கிறது வந்து, தமிழ் தேசியம்னா வெறும் தமிழ்நாட்ட தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. நம்மளோட பண்பாடு மீட்கப்படணும், நம்மளோட கலாச்சாரம் மீட்கப்படணும், நம்மளோட வரலாறு மீட்கப்படணும், நம்மளோட அடையாளங்கள் மீட்கப்படணும். ம். இத இத மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் தமிழ் அ தமிழ்நாடு இப்ப தமிழ்நாடு அரசியல்னா, தமிழ்நாட்டுல தேர்தல், தமிழ்நாடு அரசியல்னா, வெறும் வந்து இந்தியால தமிழ்நாட ஒரு ஸ்டேட்டா பார்க்கக்கூடாது. இது ஒரு தேசிய இனம். ம். உலகமெங்கும் தமிழ் மக்கள் வாழ்றாங்க. அப்போ இது வந்து ஒரு உலக அரசியல நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இனம். ம். நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத வளங்கள் இங்க இருக்கு. ம். இல்லைங்களா? சோ ம். மக்கள் வந்து அத புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு நிகழ்வா எலக்ஷன வந்து ஒரு நிகழ்வா மட்டும் பார்த்து கடந்து போகாம, இந்த உணர்வு ம். நமக்குள்ள வரணும். நம்மளோட அடையாளங்கள், நம்மளோட வரலாறு அழிக்கப்பட்டிருக்கு. அத மீட்டெடுக்கணுங்கிற ஒரு உணர்வு வரணும். ம். பேரெழுச்சியா வந்து நம்ம இனத்துக்காக நம்ம ஒன்று கூடணும். ம். அத மட்டும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ம். மகிழ்ச்சிங்க. கண்டிப்பா மக்கள் அதெல்லாம் இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த அந்த எண்ணம்லாம் இருக்கும். உறுதியா முன் வருவாங்க. இருக்கு, சிறப்புங்க. இருக்கு. மிக்க மக்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. உங்களோட இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஆமா. எல்லாருக்கிட்டயும் இந்த உணர்வு வந்துகிட்டு இருக்கு. வருது. வருது, வருது. உறுதியா வருது. நம்ம யாரு மிக்க நம்மளோட மகிழ்ச்சி. அடையாளம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, இந்த ம். உணர்வு தன்னால வந்துரும். மறுபடியும் சொல்றீங்களா? இப்ப கடைசியா சொன்ன வாக்கியத்த வந்து மறுபடியும் சொல்றீங்களா? அது பாதி தான் கேட்டுச்சு எனக்கு. நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, நம்ம அடையாளம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, தமிழ் உணர்வு தன்னால வந்துருங்க. தமிழ் இனம் சார்ந்த உணர்வு, நாம் தமிழர்ங்கிற ம். உணர்வு வந்து நிச்சயமா வரும். உறுதியா, உறுதியாங்க. ஆமா. அந்த கேள்விய தான் மக்கள சிந்திக்க வைக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கோம். ஆமா, ஆமா. கேள்வி மக்கள் அந்த சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆமா. நிச்சயமா. அந்த கேள்வி நம்ம கேட்க ஆரம்பிச்சாச்சு. எல்லார்கிட்டயும் ம். எல்லாருக்கும் கேக்குது. ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ம். இதுக்கான விடை கிடைச்சிரும். உறுதியா, உறுதியாங்க. சிறப்பு. உங்களோட தேர்தல் பணிக்கு நடுவுல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப உறுதியாக நன்றி. தேர்தல்ல வெற்றி பெற நாம் தமிழர் அமெரிக்காவின் சார்பாகவும், உலக தமிழர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நாம் தமிழர். நன்றிங்க. நன்றி. நாம் தமிழர்.